ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். உன்னோடு இருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கும் தேவன், என்னோடு இருக்கிறவர் அவர், எனக்குள் இருக்கிறவர் அவர். நான் எங்கு சென்றாலும் என்னோடு இருக்கிறார் அவர். நான் காலையில் விழிக்கும் போது அவருடைய சாயலிலே நான் விழிப்பேன் என்று தாவீது சொல்கிறானே, எப்போது என் கூட இருக்கிற என் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏன் என்னோடு இருக்கிறார்? என்னை காக்கும்படிக்கு என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் காக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சத்துரு பல தொந்தரவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய எத்தனையோ காரியங்கள் என்னை வந்து மோதுகிறது. நான் நேசித்தவர்கள் எனக்கு துரோகம் செய்கிறாங்க. நான் யார் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறேனோ அவர்கள் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். இந்த தீமைக்குள் நான் சிக்கிவிடாதிருக்கும்படிக்கு என் தேவன் காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது ஆதியாகமம் 28:15 சொல்லி இருக்குது, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன் யாக்கோபுக்கு அப்படி ஒரு வாக்கை கொடுத்தால் தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமா உன்னுடைய மாமனாகிய லாபான் எழும்புவான், உனக்கு விரோதமா உன் சகோதரனாகிய ஏசா எழும்புவான். இதெல்லாம் அறிந்துதான் ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நாம் போகும் பாதையிலே நமக்கு இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கும் என்று அறிந்து தேவன் நம் கூட இருந்து நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 23:20 வாசிங்கம்மா. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியிலே உன்னை காக்கும்படிக்கு நம்ம கூட இருக்கிறார். மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தூதனை நான் உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். நான் உன் கூட வரப்போகிறேன். நீ போற வழி கடினமான பாதை. இஸ்ரவேலே, நீ போகிற பாதை கடினமான பாதை. தேவ ஜனமே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. கடினமான பாதை வழியாய் நீ போக வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் நீ கொஞ்சம் ஏதும் பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த கடினமான பாதை வழியா நீங்க போனாலும் சற்றேதும் பயப்படாதுங்க. நம்முடைய ஆவியானவர், நம்முடைய தேவாதி தேவன், கத்தாதி கத்து, இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் அனுதினமும் என் கூட இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்டவங்க பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கலங்க மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. என் தேவன் என் கூட இருந்து எனக்கு நன்மையானதை தான் செய்வார் என்று விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு என் கூட இருக்கிறாரு. நல்லதுதான். வழிகளில் என்னை காக்கும்படிக்கு. ஏன்? வழியில் நிறைய ஆபத்து இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பிரயாணத்தில் ஆபத்து, வாழ்க்கை பிரயாணத்தில் ஆபத்து இருந்தது. செங்கடல் என்னும் ஆபத்து அவங்களை சூழ்ந்து வந்தது. பார்வோன் என்கிற ஆபத்து அவங்களை சூழ்ந்து வந்தது. அமலேக்கின் என்கிற ஆபத்து அவங்களை சூழ்ந்து வந்தது. எத்தனை ஆபத்தை அவர்கள் தாண்டி வந்தாங்க பாருங்க. மாறா என்கிற கசப்பு அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. தாகத்தோடு போகும்போது வாழ்க்கையில கசப்பு. எத்தனை பேர் வாழ்க்கை கசப்பு இல்லை, ஆனால் ஆண்டவர் இந்த கசப்பான வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த காக்குதல் இல்லைனா, அவர் நம்ம கூட இருக்கலனா, இந்த கசப்பான வாழ்க்கை தான் நம்முடைய முடிவு பரிந்து இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியான என் கூட இருக்கிறதுனால அந்த கசப்பான மாறா என்கிற தண்ணீரை அவர் தித்திப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தித்திப்பாய் மாற்றினார். ஒரு மூலையில்
உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் இனிக்குதுல்ல, அவன் இனிப்பு தான் இயேசு. இயேசு இன்பமானவர், இயேசு மதுரமானவர். அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரால் சக்கரையாய் அவரை ருசித்து பார்க்கறதுக்கு அவருடைய அன்பு எவ்வளோ மேலானதில் ருசித்து பார்க்கணும். உலகத்தில் எல்லாருடைய அன்பை காட்டிலும், பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும், நேசிக்கிற கணவன் மனைவியுடைய அன்பை காட்டிலும், பெற்றெடுத்த பிள்ளையுடைய அன்பை காட்டிலும் அந்த தேவனுடைய அன்பு மேலானதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னைக்குமே அவர் அன்பு உயர்ந்துதான் இருக்கும். அந்த அன்புக்கு நீங்கள் யாருடைய அன்பையும் ஈடு கட்ட முடியாது. ஏன் நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் வேதனை படும்போது, உள்ளத்தின் ஆழத்தில் கொஞ்சம் உடைந்து நீங்கள் அழும்போது, அந்த அன்பு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கண்ணீரை அவர் தன் கரங்களாலே துடைக்கிற இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. உங்களை அழ வைக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. சத்துரு உங்களை அழ வைக்க ரெடியாக இருக்கிறான். எந்த மகளை எப்படி அழ வைக்கணும்னு அவன் ரெடியாக இருக்கிறான். கர்த்தர் உங்கள் கண்ணீரை தொடச்சு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், தன் கரங்களை விரித்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு இந்த உலகத்தின் ஜனங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, மகனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல். ஏன்னா இளைப்பாறுதல் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைக்குள் கடந்து செல்லுகிறார்கள். தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்? இளைப்பாறுதல் இல்லை. இயேசு இளைப்பாறுதல் கொடுக்க அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் அண்டை நீங்கள் வந்தீர்கள் என்றால், அவருடைய பாதத்தண்டை வந்தீர்கள் என்றால், அவருடைய மார்பண்டை நீங்கள் வந்தீர்கள் என்றால், அவர் உங்களை தன் கரங்களால் அணைத்துக் கொள்ளுவார். ஆமென். அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அவர் வழிகளில் நாம் அழியாதபடிக்கு என்ன செய்யறாரா? அந்த கூடாலே வராரு. மாதாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பசியை அவர் ஆற்றுகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை. இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனுகூலங்களை செய்து கொடுக்கிறார். வழிகளில் அழியாதபடிக்கு காப்பாற்றுகிறார். விரோதமாய் எரிகோ கோட்டை எழும்பி நின்னது. அந்த எரிகோ கோட்டை உடைச்சு கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு முன்னாடி எந்த கோட்டையை நிற்க முடியாது. அதை கர்த்தர் உடைத்தெறிவார். கோட்டைகளை உடைத்தெறிவார். ஆமென். ஏன் கர்த்தர் கூட இருக்கிறார் தெரியுமா? நீங்க போகிற வழியில இருக்கிற அத்தனை கோட்டைகளையும் அவர் உடைத்தெறிந்து உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. செங்கடலாக இருந்தாலும் அங்கே வழி திறக்கும். நீங்க விசுவாசித்தான் வழி திறக்கும். சும்மாயோ செங்கடலாம் வழி திறக்காது. நான் விசுவாசிக்கிறேன், அந்த செங்கடலே நீ வழி கொடு இயேசுவின் நாமத்தில் சொன்னா அந்த செங்கடல் உங்களுக்கு வழி கொடுக்கும். ஆமென். அந்த செங்கடல் தான் பிரச்சனை, அந்த எரிகோ தான் பிரச்சனை, அந்த யோர்தான் நதி தான் பிரச்சனை உங்களுக்கு. ஆனா உங்க வாயின் வார்த்தையின்படி கர்த்தர் அங்க ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே பிரச்சனைக்கு ஒரு வழியை திறக்கிறீங்க? தப்பித்து செல்லக்கூடிய ஒரு போக்கை கட்டளையிடுவார். அப்படியே உள்ள போறதுக்கு ஒரு வழி ஆண்டு காமிச்சு கொடுத்துருவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வழிகளிலே அழியாதபடிக்கு ஏசா 400 பேரோடு துரத்திக்கிட்டு வரலாம், அழிக்கும்படி. கர்த்தர் அழிக்க விட மாட்டார். வழிகளில் அழிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட பாதுகாப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:12 வழிகளில் கல் இருக்கிறது, கல் இடரில் விழாதபடிக்கு கர்த்தர் கற்கள் எல்லாம் பொறுக்கி எடுக்கிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வழியில இடறி விழாதபடிக்கு கர்த்தர் தூதர்கள் கட்டளையிடுவாராம். சங்கீதம் 1:1 நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதுக்குனே என்ன செய்யறான்? துன்மார்க்க வழியில துராலோசனை கொடுக்கிறவங்க சுத்தி இருப்பாங்க. உங்ககிட்ட கெட்ட கெட்ட ஆலோசனையா கொடுப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஆலோசனைலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் வழியில நீங்க அழியாதபடிக்கு அந்த ஆலோசனையெல்லாம் தள்ளிட்டு தேவ ஆலோசனை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வழியில் இருக்கிற அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாராக. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எறியும். தேவனுடைய கோபம் ஒரு நாள் பற்றி எறியும் இந்த பூமியிலே.
அவ்வப்போது தேவனுடைய கோபத்தை ஜனங்கள் பூமியில பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இயற்கை சீற்றமெல்லாம் ஒரு விதமான தேவனுடைய கோபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அறிஞ்சு வச்சிருக்கணும். தேவன் கோபப்படுவார் என்பது தெரியணும். அது பட்சிக்கிறே அக்கினியா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் எவ்வளவாய் அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவராம், மிகுந்த தய உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழிவு வந்துடக்கூடாது. நம்ம கோபத்தை தான் பெருசாக நினைக்கிறோம். என்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள தான் என் மனைவி இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும், நான் தான் குடும்ப தலைவர், என் கோபம் வந்துச்சுன்னா அப்படித்தான் அப்படின்னு அநேக தலைவர்கள்லாம் தன்னை பெருமை பாராட்டி கொள்வீங்க. தேவன் கோபப்பட்டால் நாம் தாங்க முடியாது. அந்த கோபம் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வழியிலே உள்ள அழிவிலிருந்து கர்த்தர் காக்கும்படிக்கு என்னோடு கூட இருக்கிறார். வழியிலே காக்கும்படிக்கு இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 26:3 வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அடுத்ததாக ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருக்கிறார் என்றால், உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் ஏன் நம்ம கூட இருக்கிறார் சொன்ன முதலாவது நம்மை காக்கும்படிக்கு நம்ம கூட இருக்கிறார். இரண்டாவதாக நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் 26:12 ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அநேகர் என்னெல்லாமோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு கொண்டு போய் பணத்தை போட்டு கடைசியில் லாஸ் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். ஐஸ்வர்யம் வேண்டும், ஐஸ்வர்யம் நல்லது. ஆபிரகாமை ஆண்டவர் சீமானாய் மாற்றினாரே, ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்யத்தையே நாடி ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவர். அப்ப இங்க ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், கர்த்தர் என்ன செய்யறாரா? 100 மடங்கு ஆசீர்வாதம். அதான் சொன்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதுங்க. கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறதுனால அநேக நஷ்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையே தேடி போங்க. அது கொஞ்சமா இருந்தா கூட அது தேவன் நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 12:2 சொல்லுக்கு, அவர் ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படித்தான் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறதுல வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தானே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24:1 கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். சகல காரியங்கள். ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு விதத்தில் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படி இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் சகல காரியங்களும் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டு சொன்ன, ஆண்டவர் என்னையும் சகல காரியங்களும் ஆசீர்வதிங்கப்பா. ஒண்ணுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒண்ணுல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்படி இல்லை, ஆண்டவர் ஆஸ்வதிக்கல. இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, சகல காரியங்களும் அவர் ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம கூட இருக்கிறார். எதுலெல்லாம் ஆசீர்வாதம் குறைஞ்சு இருக்குதோ, எதுலெல்லாம் குறைவா இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைச்சல்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் என்னாகும் 24:1 சொல்லிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு
பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். யோசிச்சு பாருங்க, முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம திருப்தியை கொடுப்போம், அப்படிதானே? எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் முதலாவது ஐயோ பிள்ளை சாப்பிடட்டும், முதல்ல பிள்ளைக்கு வரவங்க கூட சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுங்க, அப்புறம் பெரியவங்க சாப்பிட்டுக்கட்டும். பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். யாரையும் சபிக்க விட மாட்டார். என்னாகும் 24:9 சொல்லிக்கு பாருங்க, யாரையும் சபிக்க விடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். யாரெல்லாம் உங்களை அம்மா தாயே நீ நல்லாரு, பிரதர் நல்லாருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை நல்லாருங்கன்னு சொல்றாங்களோ அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் இந்த சிஸ்டரா இந்த பிரதரா சபிக்கிறேன்னு சொன்னா அந்த சாபத்தை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுவார் ஆண்டவர். ஆமென். நீங்களும் யாரையும் சபிக்க கூடாது. நம்முடைய வாயில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? துதிப்பதே அன்றி சபித்தல் வரக்கூடாது. ஒரு ஆள் ஆசீர்வதிக்க தன்னோட வாய் வரணும், சபிக்க வாய் ரெடியா வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணா கூட சபிக்காதுங்க. ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், தன்னுடைய சொந்த ஜனங்களே இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையிலே அறைந்த போது இயேசு என்ன சொன்னார்? பிதாவை இவர்களை அவங்களுடைய பிள்ளைகள் அல்லவா நாம், அந்த மன்னிக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அல்லவா நாம். உங்களுக்கு ஒருவேளை உங்க பிள்ளைங்க உதவி செய்யாம இருக்கலாம், உங்க கணவரே உங்களுக்கு உதவி செய்யாம கூட இருக்கலாம். கவலைப்படாதுங்க, யாரையும் சபிக்காதுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் வந்தது பழிக்கும். வேதம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள் நீங்க போகும்போது சமாதானத்தை கூறுங்கள், அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அவங்க அதுக்கு பாத்திரவானா இருந்தால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேருகிறது. அந்த குடும்பத்தால் அதுக்கு பாத்திரவான்களா இல்லைன்னா நீங்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? உங்க மேல வந்து உங்களுக்கு பழிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் தேவனுடைய சிலுவை மாற்றினது. அதே தேவனுடைய சபை தேவ பிள்ளைகளுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. யார் குடும்பத்திலேயாவது என்ன சாபம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க கிளைம் பண்ணுங்க. சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் தேவ சபைக்கு வந்திருக்கிறேன், இந்த தேவ சபை என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது என்று சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்ததாக மூன்றாவதாக 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தினுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். அடுத்ததாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதுக்காக ஆண்டு நம்ம கூட இருக்கிறாராம்? தப்புவிக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன சொல்லி பாருங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அல்லேலூயா. தப்புவிக்கும்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துல எத்தனை விஷயங்கள் தேவன் நம்மை தப்புவித்து வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியங்கள். சத்துரு குழிகளை வெட்டி வைத்து அதிலே நீங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாட்கள் அவன் காத்திருந்தான் தெரியுமா? தேவன் அந்த குழியில் விழாதபடிக்கு உங்களை வேறு வழியா கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கெல்லாமோ கண்ணிகளை வைத்தான் சத்துரு உங்க காலை பிடிக்கணும்னு சொல்லி. உங்க காலடி மண்ணெடுக்க எத்தனை தடவை சத்துரு பின்னாடி அலைஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாத அநேக விஷயங்களை தேவன் நமக்கு பின்பதாக இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தப்புவித்த கர்த்தர். நமக்கு தெரியல, வண்டியில போகும்போது பின்னாடி வேகமா வந்த ஒரு வாகனம் உங்களுக்கு இடித்து தள்ள ரெடியா இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த வாகனத்தை நிப்பாட்டினார். அல்லேலூயா. தப்புவித்தார் நம் தேவன். தப்புவிக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை பேர் இங்க காலியாகி வந்திருப்போம், வந்திருக்க மாட்ட, காலியாகி போயிருப்போம். தேவன் தப்புவிக்கிறார், ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். நம்ம கண்களை பார்த்து நாம் தப்பு வைக்கப்படுறது சில காரியங்கள் தான், காணாமல் தப்பு வைக்கப்படுறது ஏராளமான காரியங்கள். பிள்ளைங்க பாருங்க, வீட்டில் சின்ன பிள்ளைங்க அப்படியே நடக்க பழகும்போது வீட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்போம் பெற்றோர்கள். வீட்டில் அங்கங்கே பொருள் கடந்தால் பிள்ளை விழுந்துடும், தட்டிடும், இடிச்சிடும் சொல்லி இப்போ எல்லா ஜாமான ஒதுங்கி அந்த ஹாலையே கிளியர் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக? பிள்ளைங்க நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு வசதியா. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கும் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை எங்கேயும் விழுந்துடக்கூடாது, எங்கேயும் அடிபட்டுடக்கூடாது. கர்த்தர் நமக்கு எத்தனையோ வழிகளை நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறந்து நாம் பார்க்கணும். ஆவியானுடைய அந்த ஏவதுனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சும்மா கர்த்தர் என்ன ஒன்றும் செய்யல, கர்த்தர் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல சொல்லக்கூடாது. மறைமுகமாய் 100% தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்பு வைக்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சிங்கத்தை குறித்து வேதம் 2-3 காரியங்கள் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறது என்னன்னா, சிங்கத்தை குறித்து பிசாசுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குது. பிசாசானவன் கர்ச்சிக்கிறேன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஜெபிக்கும் போது பாஸ்டர் சொன்ன ஒரு ஜெப குறிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய சிங்கத்தின் வாய்க்குள் அநேக ஜனங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஜெப குறிப்பிலோட நாங்கள் அதை எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். அது சிங்கத்தின் வாயுக்குள் அநேக ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல அந்த பயங்கர ரூபத்தை கொடுத்து அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த தேவன் நம்மளை தப்புவிக்க நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கரடிக்கு அவர் தப்புவிக்கிறார். கரடி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன செய்யுமாம்? பீறி போடுகிறது. இருதயத்தை பீறி போடும் சுபாவங்கள், இருதயத்தை ரணமாய் மாற்றுகிற சத்துடைய போராட்டம், இதிலிருந்து கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கோலியாத். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். யார் இந்த பெலிஸ்தியன்? அவன்தான் மாமிச மலையாகிய கோலியாத். இவன் யாரு? தூஷிக்கிறவன். இவன் தேவ பிள்ளைகளை எப்போதும் தூஷிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களை தூஷிக்கிறதுக்குனே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கும். அது என்ன தெரியுமா? பெலிஸ்தி ஆவி, தூஷிக்கிற ஆவி. இரண்டாவது, பயமுறுத்துகிற ஆவி. அந்த கோலியாத்தை பார்த்த உடனே எல்லா சவுலுடைய போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்கி போய் ஒளிந்து கொண்டார்களாம். பயமுறுத்துகிற ஆவி. அன்னைக்கு நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு பெண்கள் ஆராதனை போய் கொண்டு இருக்கும் போது வேனில் நாங்கள் ஒவ்வொருத்தங்களா ஜெபிக்க சொல்லி ஜெபித்து கொண்டே போயிருக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள சில குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த 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 வார்த்தைகளை சொல்லி நான் அடிக்கடி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ அங்கே கூட்டம் முடிஞ்சு சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது ஒரு வீட்டில் அப்படியே அந்த ஆவிகளை கர்த்தர் காண்பித்தார். பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்குள்ள தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் கெட்ட கெட்ட சொப்பனங்கள், பயம், பயத்தின் ஆவினால் நிறைந்து அந்த சகோதரி கன்சிவாகி திடீர்னு ஒரு பயம், ஒரு பேய் அவங்க மேலே வர்றது போல ஒரு பயத்தினால அது அவங்களுக்கு கரு கலைந்து விட்டது. பயத்தின் ஆவி. சிங்கம் வந்து அந்த பிசாசு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு யாரையாவது இந்த சத்துரு பயமுறுத்தி கொண்டிருந்தா இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துருக்கு இன்னைக்கு தேவன் அவருடைய அக்கினியை ஊற்றி அழிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை காட்டிலும் தாவீதோடு இருக்கிற தெய்வம் சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா சேனைகளின் கர்த்தர்னா என்ன? அவள் கூட ஒரு பெரிய சேனையே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். அப்ப இந்த கோலியாத் சவால் விடுகிறவன். ஏய் நீ வந்து பார், உன்னை நான் எப்படி பண்றேன்ப்பா, சவால் விடுவான். வந்து ஒரு போதவுடைய மனைவி அவங்களுடைய டெலிவரி நேரத்தில் அவங்க நல்லா லிட்டரலாக பார்க்குறாங்க சத்துருடைய போராட்டத்தை. அப்போ அந்த பிசாசோட தான், போ நீ இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போகிற, நீ திரும்பி வரமாட்டப்பாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா. சத்துரு எங்கெல்லாம் சவால் விடுதான் தெரியுமா அவங்களுக்கு? அவங்க டெலிவரிக்கு ஆப்ரேஷன் தேட்டர் போகும்போது சவால் விடுதான், நீ திரும்பி வரமாட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சவங்க தான் சொல்ல முடியும், நான் திரும்பி வருவேன். நீ ஹல்லேலூயா.
அவங்க திரும்பி வந்தாங்க, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமென். சத்துரு நம்மளை அழிக்கிறதுக்கு எத்தனை சவால் வேணா விடலாம், ஆனா அந்த சவாலை மேற்கொள்ள தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கும்படி அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை முழுமையா பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வசனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வரட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்ல கரம் என் மேல ஊற்றப்படும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கும் கர்த்தர். ஏன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார்? உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிக்க நம்ம கூட இருக்கிறார், தப்புவிக்க நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சேதமும் அணுகாதிருக்கும்படி நம்ம கூட இருக்கிறார். என் கூட இருக்கும் தெய்வம், யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத நேச தகப்பன் எனக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை பற்றி பிடித்திருக்கிறார், கரங்களை பற்றி பிடித்திருக்கிறார். மகனே, மகளே, நீ தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, எதை நினைத்து வேதனைப்படாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இம்மட்டுமா நடத்தினார் அல்லவா, இனிமேல் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். சோர்ந்து போய் கலங்கி போன மகளே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை நேர்த்தியாய் நடத்துவேன், நேர் வழியிலே நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த அக்கினி வந்தாலோ, எந்த தண்ணீர் வந்தாலோ, தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினி சோதனை வந்தாலும் நீ வேக மாட்ட, அந்த சோதனை தப்பித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயமுள்ளவர்களாய் மாறக்கத்தை பலன் தருகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்க சித்தத்தை செய்து முடிக்க கிருபை தருவீராக. உங்களுடைய வேலையை செய்து முடிக்க நீ என் கூட இருப்பீராக ராஜா. நீ சொன்னதை செய்யும் அளவுக்கும் அந்த கைவிடாதிருப்பேன் சொன்னீங்களப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புவீராக உன் பிள்ளைகளுக்கு. அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயன் கூட இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னீங்களாப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள், கிரியைகள் எங்க மூலமா நடப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அந்த காக்கும்படிக்கு கூட இருங்கப்பா. நாங்க போகும் இடமெல்லாம் வழிகளில் எங்களை காத்தருளுவீராக. தீமைகள் அணுகாதபடி காப்பீராக ராஜா. எங்களை தப்புவித்து கனப்படுத்துவீராக ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷன் கையிலிருந்து, மனுஷி கையிலிருந்து, சத்துடைய கையிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக வசனங்களை கேட்டு எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக நீரே மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில காண உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி அடிப்படைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.